குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் இடைவிடா சகாய் அன்னையினுடைய 3550வது வார நவநாளிலே நாம் அனைவரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இதோ இந்நாள் வரை நாம் இடைவிடா சகாய தாயின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து அவருடைய பரிந்துரை வழியாக நாமும் நம்முடைய குடும்பங்களும் வழிநடத்தப்பட வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இரா பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 13 வரை. அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் கடுமையான சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ரா பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல் உங்களை நடத்தினோம். நம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாமல் நன்றி கூறுகின்றோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைகள். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. திருப்பாடல் 139. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். 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 உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானகத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 23 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகின்றீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகின்றீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கின்றீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்மையான, நேர்மையான, உழைக்கும் மக்களாக வாழ இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, போலித்தனம் நிறைந்த வாழ்வு, போலித்தனம் நம்மை அதிகமாக ஈர்க்கின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைய நாளில் நீ உண்மையாக, நேர்மையாக வாழ வேண்டும், சொல்லுவதை செய்ய வேண்டும், உழைத்து உண்ண வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று கூறுவார்கள். ஆக நாம் நம்முடைய வாழ்வில் நேர்மையாக வாழவில்லை என்றால், நாம் சொல்லுவதை செய்யாமல் நாம் கால் போன போக்கில், மனம் போன போக்கில் வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் பார்த்து ஒருவேளை, அன்பார்ந்தவர்களே, என் பிள்ளைகளாய் நீங்கள், நான் உங்களை தெரிந்து கொண்டேனே, இதோ நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறீர்களே என்று நம்மை பார்த்தும் கூற நேரும் இயேசுவில் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்வில் நாம் பரிசேயர்கள், சதுசேயர்களைப் போல நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? நாம் உண்மையிலேயே நம்முடைய பெயருக்கு ஏற்றவாறு, நம்முடைய அழைப்புக்கு ஏற்றவாறு நாம் வாழ்கின்றோமா? இல்லை, நான் அழைக்கப்பட்டது போல வாழாமல் என்னுடைய வாழ்வில் நான் போலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இயேசுவில் பிரியமானவர்களே. பெரும்பாலும் நம்முடைய வாழ்வு என்பது, அது குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்வாக இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழுகின்றோம்? உண்மையிலேயே நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய அன்பு நெறிகளையும் நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து அவருக்கு சான்று பகர்கின்ற மக்களாக வாழ்கின்றோமா? இல்லை, எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் செய்வதுதான் சரி, நான் சொல்லுவதுதான் சரி என்று நம்முடைய வாழ்வை நாம் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அன்பார்ந்தவர்களே, இதோ போலியான வாழ்க்கையில்
திருந்துவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், அங்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நாங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழவில்லையே என்று உணர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பார்கள். எப்பொழுது ஒருவர் நான் செய்வது தவறு, நான் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழவில்லை என்று அவர் உணர்கிறாரோ அந்த தருணத்தில் தான் மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 23வது இயல் முழுவதும் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்களை சாடுபவராகவே இருக்கிறார். காரணம், அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் செய்வது தவறு என்றே உணர மறுத்தவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் தான் எல்லாம், நாங்கள் செய்வதுதான் சரி என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தையை இறைமகனே வந்து சொன்னபோதும் அதை உணராதவர்களாக, அதை உள்வாங்கி கொண்டு அதை ஏற்று தங்களுடைய வாழ்வில் மாற்றம் காண தயாராக இல்லாத மக்களாக வாழ்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆனால் இன்று நாம் வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகமானது எப்படி ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்த பவுல், மனமாற்றமடைந்த பவுல் அவர்களுக்கு கூறிய வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையாக ஏற்று வாழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். எனவேதான் பவுல் அவர்களிடம் நீங்கள் எங்களைப் போல ஒழுகுங்கள் என்றும், நாங்கள் உழைத்து உண்பது போல நீங்களும் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு பாராட்டு கொடுக்கின்றார். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்படி தெசலோனிக்க மக்கள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அவருடைய வார்த்தையை பின்பற்றி தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு சான்று பகர்ந்த மக்களாக வாழ்ந்தார்களோ, அதே போல இன்று நீங்களும் நானும் அவர்களைப் போல வாழ ஒவ்வொரு நாளும் உழைத்து உண்ண நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, பல நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் பிறருடைய உழைப்பை சுரண்டி உண்ணுகின்ற மக்கள் அதிகமாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய வாழ்வே அடுத்தவர்களை சுரண்டி பிழைப்பதுதான் பிழைப்பு என்றே மாறிவிட்டது. எதற்கெடுத்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எவ்வளவு நீர் கொடுப்பாய் என்று கமிஷன் பேஸ்டில் இன்றைக்கு வாழ்க்கை போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதோ ஆண்டவர் நம்மை நீ நேர்மையாக உண்மையாக உழைத்து உண்ண வேண்டும் என்பதை நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, வெளியில் வேண்டுமானால் நாம் நல்லவர்களாக இருப்பதாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் நாம் நம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் தெரியும். நம் இருவரையும் தவிர கடவுளுக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தை உற்று நோக்குகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி வாழப்போகிறோம், நாம் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்களை கடவுள் இன்றைய நாளில் எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றார். அவர்களைப் போல போலித்தனமான வாழ்வு வாழ்ந்தால் நம்மையும் பார்த்து கடவுள் ஐயோ உங்களுக்கு கேடு என்று கூறுவார். ஒருவேளை நாம் அவற்றை எல்லாம் மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்கின்ற பொழுது இதோ எவ்வாறு பவுல் தெசலோனிக்க மக்களை பார்த்து நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள், எனவே நீங்கள் அதற்கேற்றபடி வாழுங்கள் என்று சொல்கிறாரோ, அதே போல நம்மையும் பார்த்து கடவுள் கூறுவார், அன்பு மகனே மகளே, நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், என்னுடைய இறையாட்சி பணியை இம்மண்ணில் கட்டி எழுப்ப நான் உன்னை தெரிந்தெடுத்தத நோக்கத்தை நீ உணர்ந்து கொண்டாய். இதோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் உனக்கு கொடுக்கின்ற திட்டத்தை நிறைவேற்றி என்னிடம் வா என்று நம்மையும் அழைப்பார். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே நாம் அனைவரும் கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து அவருடைய வார்த்தையின்படி நீதி நியமங்களின்படி வாழ தேவையான அருளுக்காக தொடர்ந்து கல்வாரி பலியில் இணைவோம். ஆமென். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாயம்பை. இதோ உமது அடிமை, எரியா
விளக்கு ஏனை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். எரியா விளக்கு ஏனை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துளங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவான். இதோ உமது அடிமை இறைவாயேற்பாயின். இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்று காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் இடைவிடா சகாய அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயரார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கு மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இடைப்பறிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நேர்மையாக உண்மையாக உழைத்து வாழ அழைக்கும் அன்பு இறைவன் இவரே. இவர் போலித்தனத்தை விரும்பாதவர். நாம் இவரது கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது நம்மை அன்போடு அரவணைக்கின்ற அன்பு இறைவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, நீ சொந்தம், நீ தஞ்சம், நீ செல்வம், என் வாழ்வின் மையம். நீயே செல்வம், வாழ்வின் மையம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மன்னித்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நாம் இறைவிடா சகாயனுடைய பக்தர்களுக்கு அன்பின் விருந்தானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அன்பின் விருந்திற்கு உங்களது தாராள பங்களிப்பினை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகாயனுடைய பக்தர்கள் அமர்ந்து உண்பதற்காக சகாய எண்ணெய் அரங்கமானது இன்றைய நாளில் புனிதம் செய்யப்பட்டு திறக்கப்பட உள்ளது. அதற்கு இந்த வாரத்தில் தங்களது பங்களிப்பினை வழங்கியவர்களுடைய விபரம்
காந்தி மார்க்கெட் ரெக்ஸ் அக்ஸீலியா ஜெஃப்ரி ரூபாய் 2000. இருதயபுரம் தோப்புத்தெரு சந்தியாகு லூர்து மேரி ரூபாய் 1000. வரகநேரி அக்ரஹாரம் ரிச்சர்ட் ரூபாய் 1000. சந்தனபுரம் செல்வராஜ் தெரசா ரூபாய் 1100. அன்பின் விருந்திற்கு தங்களது பங்களிப்பினை வழங்கியவர்கள் விவரம்: கிராம மக்கள் களியமங்கலம், ஜோஸ்பின் சார்லஸ் இருதயபுரம் தோப்புத்தெரு, தஞ்சை ரோடு ஆண்டனி பயஸ், சஞ்சீவ் நகர் பிரான்சிஸ் ஃபபியோலா, சோலமா நகர் அந்தோனிசாமி மோட்சமேரி, பொன்மலைப்பட்டி மேக்ஸ்வெல், சென்னை அஸ்வின், நத்தமாடிப்பட்டி அந்தோனிசாமி அருள்தாஸ், தனமணி காலனி அல்ஃபோன்ஸ் பீட்டர், இருதயபுரம் வடக்கு தெரு சந்தியாக லூர்து மேரி, சங்கிலியாண்டபுரம் ஆஸ்டின் ராஜ், பிராங்க்லினா ஜோஸ், பிள்ளைமா நகர் மோசஸ் சிம்ரோஸ் மேரி, சோமரசம்பேட்டை ஜெயராஜ் ரோஸ்மேரி ரூபாய் 1000. கேகே நகர் ஜெகன் சரண்யா ரூபாய் 500. நித்யானந்தபுரம் ஈஸ்வரி ரூபாய் 201. கீழப்புதூர் தனபாக்கியம் ரூபாய் 200. வாழவந்தான் கோட்டை சகாய சுபாஷினி ரூபாய் 200. காட்டூர் அந்தோணிராஜ் ரூபாய் 100. ஏர்போர்ட் ஆரோக்கியதாஸ் ஜெயமேரி ரூபாய் 100. வாழவந்தான் கோட்டை ஜோசப் ஸ்டெல்லா மேரி ரூபாய் 1000. வாழவந்தான் கோட்டை ஜேபி ஃபைனான்ஸ் நிறுவனம் ரூபாய் 500. கேகே நகர் ஜெகன் சரண்யா ரூபாய் 500. சென்னை ஜூலியானா சாம் அகஸ்டின் ரூபாய் 500. காட்டூர் அஸ்வின் சுரேஷ் ரூபாய் 500. காட்டூர் பிரபு ரூபாய் 5000. மல்லிகைபுரம் ஹெலன் ஆரோக்கியமேரி ரூபாய் 200. மல்லிகைபுரம் அருண் ஜான் கென்னடி ரூபாய் 500. மல்லிகைபுரம் சகாய ரியா ஜூட் சகாயராஜ் ரூபாய் 500. மரியம் நகர் எட்வர்ட் சோஃபியா ரூபாய் 300. இவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவை இவர்கள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உமடியாராகிய இடைவிடா சகாயத்தாய் ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதுதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே,
இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழி நடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணரச் செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவருடன் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். அனைவரும் எழுந்து நின்று அன்னையை புகழ்ந்து பாடுவோம். தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும். ஓம் அற்புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயே மாமரி இன்னும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி பெற்ற குழந்தை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்களை இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும்,
எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இடைவிடா சகாயனின் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவர் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்துக் கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்தருளும் எம் தந்தையை இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இடைவிடா சகாயனின் பரிந்துரையை நாடுவோம். ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை வாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க, நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுதும் மன்றாடுகிறார். கண்ணானைய பெண், நூற்றுவ தலைவர் ஆகிய ஒரு நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவச் சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலன் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கைவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும், தொழிலையும், வியாபாரத்தையும், நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர்களுக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விலிருந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்று உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னிகையை நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகி நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் மன்றாடுகின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும்
உண்டாக கடவுளே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம்மை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் பராமரித்து நம்மை பாதுகாத்து வருகின்ற அன்பு இறைவன் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். இந்நாள் வரை நம்மை காத்து வழிநடத்திய இந்த அன்பு தேவன் இதோ நமக்கு தேவையான அத்துணை காரியங்களையும் நம் வாழ்வில் செய்து கொடுத்த தேவன், நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கின்ற அன்பு தெய்வம் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். பல்வேறு நலன்களால் நம்மை நிரப்பிய அன்பு ஆண்டவர் இதோ தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க நம்முன் எழுந்தருளி இருக்கிறார். இதோ நாம் பெற்ற அத்துணை நன்மைகளுக்கும் நம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பின் ஆண்டவரே, இதோ நான் இன்று இந்த ஆலயத்தில் இருக்கிறேன் என்றால் அதற்கு உம்முடைய அருளும் ஆசீரும் தான் காரணம் அப்பா.
நான் பல்வேறு இடுக்கண்கள், இன்னல்கள் இவை அனைத்திலும் இருந்து தப்பித்து பிழைத்து உம்முடைய அருளால் தான் ஆண்டவரே, இதோ நான் இப்பொழுது உம்முடைய தாயின் இல்லத்தை நோக்கி வந்திருக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய அருள் நலன்களால் என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. நாங்கள் அனைவரும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து உம்முடைய இரக்க பெருக்கை நாங்கள் உணர்ந்து உம்முடைய அன்பு நெறிகளுக்கு ஏற்றவாறு எங்களது வாழ்வை அமைத்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் வல்லமையை தாருங்கப்பா. வாழ்ந்தவர்களே, இதோ நம்மையும் நம் குடும்பத்தையும் இதோ நம்முன் எழுந்தருளி இருக்கிற இந்த தெய்வத்தின் முன் சமர்ப்பிப்போம். இவர் நம்மை முற்றிலுமாக பாதுகாத்து அவருடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக, நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இதோ நம்முன் இந்த தெய்வம் எழுந்தருளி இருக்கிறார். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நமக்கு ஆறுதல் கூறுகின்ற இறைவன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறுகிற அன்பு தெய்வம் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்காலை உறுதிப்படுத்துங்கள். இதோ நான் உங்கள் கைகளை திடப்படுத்தி உங்கள் முழங்காலை உறுதிப்படுத்துவேன் என்று கூறுகின்ற ஆண்டவர் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, என் மகனே, என் மகளே, நீர் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து எனக்கு சான்று பகரு என்று உன்னுடைய உழைப்பை நீரி மன்னகத்திற்கு கொடுத்து பல்வேறு பயன்களை உருவாக்கு என்று கூறுகின்ற ஆண்டவர் இதோ நம்மிடம் எதிர்பார்ப்பது போலித்தனம் இல்லாத வாழ்வு, வெளிவேடம் இல்லாத வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது இதோ அவருடைய அன்பும் அருளும் நம்மை என்னாலும் புடை சூழ்ந்து வரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லைகிற இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நாம் ஒருவேளை போலித்தனமான வாழ்வு, வெளிவேடத்தனமான வாழ்வு, யாரையாவது சுரண்டுகின்ற வாழ்வு வாழ்ந்திருந்தால் இதோ அன்பு ஆண்டவரே, இனிமேல் நான் இவ்வாறு வாழ மாட்டேன் என்று அவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோமா? அன்று சக்கேயுவுக்கு அவருடைய தவறை உணர்ந்த போது, நீரும் ஆபிரகாமின் மகனே, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று மன வருத்தத்தோடு அவர் தன்னுடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்ட போது அன்று அவருக்கு ஆசீர் வழங்கினீரே. இதோ நாங்களும் எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் நாங்கள் செய்த தவறுகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா. எங்களையும் ஆசீர்வதித்து எங்களது குடும்பங்களை தலைத்தோங்கச் செய்ய உம்மை மன்றாடுகிறோம் தகப்பனே. இப்போ இந்த நேரத்திலே நம்முடைய அத்துணை வேண்டுதலுக்காகவும் நம்முடைய இடைவிடா சகாய் அன்னை நம் முன் எழுந்தருளி இருக்கிற இந்த தெய்வத்திடம் பரிந்து பேசுவோராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள், நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கண்ணீர், மனவேதனை இவை அத்துணையுமே இதோ நம் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொள்ள நாம் அன்னையை மன்றாடுவோம். நம்முடைய வாழ்வில் நாம் தொடர்ந்து இறை பராமரிப்பில் பயணித்து இறைவன் நம்மை எப்படி இஸ்ராயல் மக்களை மேகத்தூணாகவும் நெருப்புத்தூணாகவும் இருந்து வழி நடத்தினாரோ அதே போல நம்மையும் ஆண்டவர் மேகத்தூணாகவும் நெருப்புத்தூணாகவும் இருந்து வழி நடத்துவார். நமக்கு எக்குறையும் இன்றி வாழ வைப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்று வாழ மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரில் வருள்ளனுமான
விசுவாசத்தின் உதவி பெருக மாண்புயர் இருவரும் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. இனியவர் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மாணி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள்
ஆலயம் அமர்ந்தவளே அம்மாடி தேரினிலே பவனி வரும் போதினிலே ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உந்த முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்த நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே.